குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே, என்ன மற்ற குட் பேசாம ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங். குட் ஈவினிங் கூட கேட்டுதான் வாங்க வேணும் போல இருக்குதா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என்னடா பிள்ளைகள், எனக்கு நீங்க இந்த கிழமை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கிழமை ஃபுல்லா எனக்கு 6 மணில இருந்து 8 மணி மட்டும் எனக்கு நீங்க டைம் கொண்டு தாங்க தயவு செய்து. ஏனென்றால் எங்களுக்கு நாங்க சிலபஸ்களை குயிக்கா முடிச்சுட்டு பேப்பருக்குள்ள வருவோம் பிள்ளைகள். ஏனென்றால் திடீர்னு எனக்கு செமினார்கள்லாம் கூட வாரது. அப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா பேப்பர் கொண்டு போனா தான் நீங்க எழுதுற மெதட்டுக்குள்ள வருவீங்க. சரிதானே? சும்மா இதுக்கு பிறகு இருக்கிறதுகள் எல்லாம் பெரும்பாலும் பேப்பருக்கு வாரதே இல்லை. அப்ப அதால நாங்க இதுல வச்சு மினக்கட்டு கொண்டு இருக்கிறதுல பிரியோசனம் இல்லை. அப்ப நாங்க எழுதுற மெதட் படிக்க வேணும், இடவிளக்கப்படங்கள் செய்யற மெதட் படிக்க வேணும், நிறைய பேப்பர்கள் செய்ய 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 தான் உங்களுக்கு புது புது ஐடியாக்கள் உங்களுக்குள்ள வரும். சரிதானே? அப்ப அதால இந்த கிழமை ஃபுல்லா நாங்க 6 மணில இருந்து 8 மணி மட்டும் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் கிளாஸ்களை போடுவோம். இதுல யாருக்கும் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா பிள்ளைகள்? இருந்தால் நேரத்துக்கு சொல்லுங்க, நான் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடுகள் செய்யறதுக்கு. எந்த பர்சனல் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு போடுறேன். சொல்லுங்க. தொழுறதுக்கு மட்டும் ஒரு டைம் தந்தா போதும் சார், மகரிபுக்கு. உங்களுக்கு 6:30க்கு தொழுகிறோம் போலும் இல்லையா? சார் சொல்லுங்க பிள்ளை. சார் மண்டேயும் ஃப்ரைடேயும் மட்டும் கொஞ்சம் ஒரு 6:15 மாதிரி, ஏண்டா ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் மைதான் சார். சரி, அப்ப 6:30ல இருந்து மற்றபடி 8 மணி மட்டும் பிரச்சனை இல்லையா? ஓகே சார். 6:30ல இருந்து 8:30 மட்டும், 8 மணி மட்டும் போடுவோமே, பிரச்சனை தானே? இல்ல சார். ஓகே. அப்ப நாளைக்கு 6:30ல இருந்து 8:30 மட்டும் கிளாஸ் போகுமே. ஓகே சார். ஓகே சரி. நாங்க கடைசியா நான் நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பல்தேசிய கம்பெனிகள் தொடர்பாக கதைச்சிட்டு விட்டு நாங்க 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருந்தது. சரி, இப்ப இதுல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது துரித மானிட நகர்வு. துரித மானிட நகர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இடப்பெயர்வை கதைக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகில வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இன்றைக்கு அறியப்படுகிறது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்வுல மிக முக்கியமாக இருக்கிறாங்க. நாடு விட்டு நாடு போறது, கண்டம் விட்டு கண்டம் போறது, பிரதேசம் விட்டு பிரதேசம் போறது, இப்படி இடப்பெயர்வுகள் இன்றைக்கு துரிதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கட பிரதேசங்கள்ல மதம் விட்டு மதம் மாறி வெட்டிங் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க, இனம் விட்டு இனம் மாறி வெட்டிங் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க, மொழி விட்டு மொழி மாறி வெட்டிங் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்திசிக், அதாவது வந்து இந்த பூகோளமயமாக்கங்களினுடைய தாக்கங்கள் தான். சரிதானே? அப்ப எல்லாருமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறதால நாங்க என்ன செய்யறோம் என்றால் எல்லாரோடையும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானே? அப்ப அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழி மதம் இனம் கடந்து பிணைக்கப்பட்டிருக்கிற தன்மைகள் இருக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாடுகள் போய் வெட்டிங் பண்ணி வாழ்றாங்க இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து வெட்டிங் பண்ணி வாழ்றாங்க இருக்கிறாங்க. அப்ப துரிதமாக அந்த மானிட போக்குகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கட நாடுகள்ல மிக அதிகமானதாக வந்து காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு வந்து பார்க்க வேணும் என்னன்னு சொன்னால் இந்த பூகோளமயமாக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த துரித மானிட நடவடிக்கைகள்ல மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்துற தன்மைகளை இன்றைக்கு காணக்கூடியதாக வந்து இருக்குது. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. மானிட நகர்வு என்பதை பிரதேச ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் ஏற்படுகின்ற இடப்பெயர்வினை குறைக்கின்றது. தொழில், கல்வி, பொழுதுபோக்கு, வர்த்தக நடவடிக்கைகள், சமய நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு தேவைகளின் நிமித்தம் மனிதன் இடம்பெயர்கிறான். தற்காலத்தில் பூகோளமயமாதல் செயல்முறை காரணமாக உலகமானது பெருமளவில் திறந்து விடப்பட்டுள்ளது. இன்றைக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் வடிவ ஞாபகம் வேணும் என்னென்றால் இன்றைக்கு இந்த பூகோளமயமாக்கத்தின் காரணமாக எல்லாருமே என்னன்னு சொல்றோம், எல்லா விஷயங்களையும் மறந்து போயிட்டோம். மொழி மறந்துட்டோம், இனம் மறந்துட்டோம், சமயம் மறந்துட்டோம், கலாச்சாரம் மறந்துட்டோம், பழக்க வழக்கங்கள் மறந்துட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த துரித இடப்பெயர்வுகள் தான். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெள்ளக்காராக்கள் எங்கட நாட்டுக்கு வந்து போறதால அவங்களுடைய கலை கலாச்சார பழக்க வழக்கங்கள் மொழிகளை நாங்க அறிந்து கொள்றோம். அப்ப இப்படி துரிதமான நகர்வு போக்குகள் இருக்கிறதால எல்லாரும் ஒரு குடையின் கீழே இருக்கிற தன்மைகளை வந்து இன்றைக்கு நாங்க பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கிறது உலகளாவிய ரீதியில. இதன் காரணமாக துரித மானிட நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடப்பெயர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. அதேவேளை மனிதன் கல்வி, தொழில் நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கும் இடம்பெயர்வும் வாய்ப்பு இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்குது.
இன்னைக்கு எங்கட நாட்டுல COVID-19 வந்ததுக்குரிய பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது துரித மானிட நகர்வு தான். அப்ப எங்களுக்கு தெரிய வரும் இப்ப சீனாவில ஒரு வருத்தம் வருதுன்னு சொன்னா ஏன் எங்கட நாட்டுக்கும் அது வர வேணும் என்று யோசிச்சீங்கன்னா நீங்க மானிட நகர்வு தான் அதற்கு ஒரு பிரதான காரணிகளாக வந்து அமைகிறத இன்றைக்கு நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, விசேடமாக இணையதளத்தினூடாக விமான பயணச்சீட்டு, தங்குமிட வசதிகள் என்பவற்றினை மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் காணப்படுகிறது. மனித இடப்பெயர்வினால் சமூக மற்றும் இடரீதியான உலக நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி இன்றைக்கு குறைந்துள்ளது. கற்றல் வாய்ப்புகள் அதிகரித்தும் காணப்படுகின்றது. முயற்சியாளர்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இவ்வாறான காரணங்கள் பூகோளமயமாதத்துக்கு ஏதுவாக அமைந்திருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இன்றைக்கு எல்லாருமே துரித மானிட நகர்வுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் போறீங்க, மாகாணம் விட்டு மாகாணம் போறீங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிள்ளை வயம்ப போறா, பேராதனிய போறா, களரி யூனிவர்சிட்டி போறா. அப்ப என்ன, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கல்வி நடவடிக்கைக்கு போறாவும். அப்ப யோசிச்சு பாருங்க, தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதால அந்த இடத்தினுடைய பழக்க வழக்கம், மொழி, கலாச்சாரம், பண்பாடுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இயல்பாக தெரிந்திருக்கும். அப்ப இப்படியான நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த துரித மானிட நகர்வின் காரணமாக இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. முதல் இப்ப நாங்க இருக்கிற இடம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான், நாங்க இருக்கிற இடம் வந்து முஸ்லிமாக்கள் இடங்கள், முஸ்லிமாக்கள் நாங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப எங்கட அம்மா கடை விளவுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அங்கே முஸ்லிமாக்கள விளவு. சரி, நாங்க எல்லாம் உண்டா உண்டா விளையாடுறது அப்படி என்று சின்னத்துல இருக்கிறது. இப்ப நாங்க எல்லாம் அந்த உண்டா இருக்கிறதால அந்த பிள்ளைகள கதையும் எனக்குள்ள இருக்கும். அப்ப நான் சில டைம்ல வெளியில எங்கேயும் போனா கேட்பாங்க, தம்பி நீ முஸ்லிமா என்று கேட்பாங்க. சரி, அப்ப நான் இனி ஹாஸ்டல்ல போய் படிச்சு கிடைச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்ததால எனக்கு அந்த யாழ்ப்பாணத்து மொழி வந்துட்டு. கொஞ்ச காலம் யாழ்ப்பாணத்துல என்ன யூனிவர்சிட்டி படிக்கும் போது மீடியா ஒன்றுல ஒர்க் பண்ணேன். வலம்புரி பேப்பர்ல பேப்பர் டைப் பண்றது அந்த விஷயங்கள்ல செஞ்சேன். இப்ப இந்த யாழ்ப்பாணத்தாக்களோட சேர்ந்து பழகும்போது அவங்களோட மொழி, அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களுடைய கலாச்சாரம் அதுல கொஞ்சம் ஈடுபாடு கூடுதலாக நான் போயிட்டேன். அதால இப்ப எங்கட ஊருக்கு வந்தா கேட்பாங்க, என்ன யாழ்ப்பாண பாச சொத்துட்டு போல இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. அந்த அவங்க அவங்க சொல்லும் போது நம்ம என்ன இயல்பா தானே நம்ம கதைக்கிறோம், ஆனா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி என்று சொல்லி சில பேர் இந்த எங்கட படிச்சபடி என்னோட கேட்டா பெரிய இது காட்டுறா போல இருக்குதான், யாழ்ப்பாணம் போயிட்டு வந்து யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தானே பெரிய படம் காட்டுறா போல இருக்குன்னு போட்டு வந்து நக்கல் அடிப்பானுகள். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு நானும் இருந்து படிச்ச சில டைம்ல யோசிப்பேன், என்னடா நானும் இயல்பா தானடா நடக்கிறேன், இவன் என்னடா இப்படி கதைக்கிறானுன்னு சொல்லி. அப்ப அந்த பழக்க வழக்கம், அந்த மொழி, அந்த கலாச்சாரம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி என்னோட படிச்சபடி ஒருத்தன் கழனி யூனிவர்சிட்டியில போய் படிச்சவன். இப்ப டாக்டரா இருக்கிறான், ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்கான், கிளீனிங் டாக்டரா இருக்கான். ஆர்ட்ஸ் தான் படிச்சவன், பேச்சு மொழியும் செய்யும் கோர்ஸ் கிடைச்சது. சரிதானே? அப்ப அவன் மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அவனுக்கு திக்குப்பட்டு வர துவங்கிட்டு. ஏனென்றால் அவன் 5 வருஷம் சிங்கள இடங்கள்ல இருந்து சிங்களாக்களுக்குள்ளே ஃபுல்லா பழகிட்டான். அவனுக்கு அந்த தமிழ்ன்றது மறந்து போயிட்டு. இப்ப ஊருக்கு கனகாலத்துக்கு போறதான் வருவான். வந்த அடங்களோட வந்து கதைக்கும் போது அவனுக்கு அந்த தமிழ் கதைக்கும் போது தட்டுப்படும். அவன் தமிழை ஃபுல்லா மறந்துட்டான். அப்ப நாங்க நக்கல் அடிக்கிறது, நீ பம்மாத்து காட்டாத, நீ தமிழ்ல கதை அப்படி இப்படின்னு கதைக்கிறது. ஆனா அவனே சொல்லுவான் எங்கள்கிட்ட, அடே நான் தமிழ் தான் எனக்கு கதைக்கிறேன், நான் இயல்பா கதைக்கிற மாதிரி தான் கதைக்கிறேன், எனக்கு அவங்களோட போயிட்டு அந்த அவங்க தமிழ் கொஞ்சம் பாடுறது கஷ்டமா இருக்குடான்ற மாதிரி போயிட்டு அவனுக்கு. பாருங்க, சின்ன வயசுல இருந்து தமிழ் படிச்ச 7 மட்டும் தமிழ் படிச்சவன் ஒரு 8, 9 வருஷம் போய் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு ஒர்க் போனதுக்கு பிறகு தமிழ் கொஞ்சம் கதைக்கிறது பிரச்சனையா போகுது. தமிழாக்களுக்குள்ள இருந்திருப்பாங்க, தமிழ் வேறும் ஃபுல்லா சிங்களாக்கள் இருந்தாலும் அந்த சிங்கள மொழியே அவனுக்கு வந்துட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடப்பெயர்வுகள் தான். இப்ப இது உங்களுக்குள்ளேயும் இருக்கும். இப்ப ஒரு இடங்களுக்கு போயிட்டு வந்தால் அந்த அந்த இடத்தினுடைய சாயல் உங்களுக்குள்ள தொத்திக்கொள்ளும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குகள் தான். இதுக்கெல்லாம் பிரதான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூகோளமயமாக்கம் தான் பிரதான காரணமாக வந்து இருக்குதாமா. அடுத்தது 7வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாமாய்த்தான் போட்டிருக்கிறோம் இல்லையா, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பூகோளமயமாதல் காரணமாக ஏற்பட்ட சாதகமான பொருளாதார தாக்கங்கள் அவை. சரி, இந்த சாதகமான தாக்கங்கள், பாதகமான தாக்கங்கள்னு சொல்லி 2 விடயம் இருக்குது. என்னடா பிள்ளையே, நீங்க நிறைய பேர் வந்ததால நான் நினைக்கிறேன் 100 பேருக்கு மேல தான் லிமிட் இருக்குது. நாளையில இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் அந்த ஜூமை மாத்திருவேன், அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, அப்ப அந்த பிரச்சனைகள் வராது நாளையில இருந்து. என்ன பேப்பர் கிளாஸ்க்கு போகும்போது நான் எல்லாரையும் எதிர்பார்ப்பேன், வராதாக்களை குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணி விடுவேன். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ரெக்கார்டிங் பார்த்து படிக்கிறாங்க பிரச்சனை இல்லை. இந்த வந்து போனீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. பேப்பர் கிளாஸ்லயாவது கண்டினியூவா வர பாருங்க.
அவ்வளவுதான் எனக்கு சொல்லித் தெரியும். வந்தீங்கன்னா உங்களுக்கு தானே சாதகமாக இருக்கும். நீங்க டவுட் கேட்டு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப அதால நான் உங்களுக்கு 6:30க்கு அந்த கிளாஸ்களை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொண்டு போறதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதுக்கு மேல என்னால உதவி செய்யறதுக்கு இயலாது. அது உங்களுடைய பொறுத்து தான் இருக்குது. ஓகே, பாருங்க, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல எப்படி இந்த பூகோளமயமாதல் ஒரு சாதகமான தன்மைகள் எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். பாருங்க, உலக பொருளாதாரத்தினுள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சரி, இன்றைக்கு பார்க்க வேணும் இந்த அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் இதுகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மெலிஃபன் பப் பிஸ்கெட்டுகள் வந்து பெரிய ஃபேமஸ். இப்போ இந்த வெள்ளைக்காரர்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெலிவன் பப், அந்த மெலிவன் பிஸ்கெட் தான் கூட சாப்பிடுவாங்க. சாரி, லெமன் பப் பிஸ்கெட். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெரிய ஒரு ஃபேமஸ். சரிதானே? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க உலக சந்தைக்குள்ள பிரவேசிக்கிறோம். அப்ப ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் கூட உலகளாவிய சந்தைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எது தருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூகோளமயமாக்கம் தான் தருகுது. இப்போ நீங்க அது எப்படி சார் எங்களுக்கு தரும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு 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 டூரிஸ்ட் ஒரு ஆள் வாராண்டுவீங்களா எங்களுடைய நாட்டுக்கு, அவர் வந்து லெமன் பப் பிஸ்கெட் இங்க சாப்பிட்டு அவருக்கு ருசி தட்டிட்டு அவர் போய் அங்கட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவார், அப்படி லெமன் பப் பிஸ்கெட் அப்படி டேஸ்ட் ஸ்ரீலங்காட, நீ வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வரும். நீ என்ன செய்வார், அவர் ஆன்லைன்ல ஆர்டர் போடுவேன். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இங்க இருந்து லெமன் பப்ப அந்த நாட்டுக்கு விற்பனை செய்யறோம். அவ யோசிச்சு பாருங்க, அப்ப நாங்க உலக சந்தையில பிரவேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு எது தருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூகோளமயமாதல் என்ற செயல்முறைகள் தான் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்குது. பாருங்க, ஆரம்ப காலங்களில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் உலக பொருளாதாரத்தினுள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் அரிதாகவே காணப்பட்டது. உலகமயமாதலின் விளைவாக பல்தேசிய நிறுவனங்கள் நாடுகளுக்குள் உள்வாங்கப்பட்டமையினால் முதலீடுகள் அதிகரித்ததோடு உற்பத்தியும் அதிகரித்தது. இதன் காரணமாக உலக பொருளாதாரத்தினுள் உள்நுழைவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்குது. இப்ப நான் சொன்ன மாட்டான் லெமன் பிஸ்கெட் மாதிரி. அடுத்தது, வெளிநாட்டு முதலீடுகள் சந்தை அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நாங்கள் வெளிநாடுகள்ல சந்தைகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பாருங்க, உலகமயமாதலின் விளைவாக பல்தேசிய நிறுவனங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளினுள் அதிகம் உள்வாங்கப்படுகின்றமையினால் முதலீடுகளின் அளவு அதிகரிப்பதோடு உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிறுவனங்களினால் பெருமளவு கடன் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளமையினால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தை மற்றும் அபிவிருத்திகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அடுத்தது, திறந்த பொருளாதாரத்தினை பின்பற்றுவதனால் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்தது. ஒரு நாடு திறந்த பொருளாதார நடவடிக்கைகளை வைத்திருக்க வேணுமா, மூடிய பொருளாதார நடவடிக்கைகளை வைத்திருக்க வேணுமான்றதை தீர்மானிக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை வைத்துக் கொண்டுதான். சும்மா திறந்த பொருளாதாரத்தை வச்ச வேண்டாம், தேவையில்லாத குப்பை சாமான எல்லாம் கொண்டு இங்க வித்து போட்டு போயிடுவாங்க நாடுகள்ல. அப்ப அதை யோசிக்க வேணும், திட்டமிட்டு யோசிக்க வேணும். யோசிச்சாதான், சரியான கொள்கைகள் வகுத்தாதான் பொருளாதாரங்கள் கட்டியமைக்கப்படும். இது ஒவ்வொரு நாடுகளும் யோசிச்சு செய்தால் அந்த நாட்டினுடைய அபிவிருத்திகள் இன்னும் டெவலப் ஆகி கொண்டு வரும். பாருங்க, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அதிகமாக திறந்த பொருளாதார கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பித்துள்ளன. ஆனா ஜப்பான்ல நீங்க மூடிய பொருளாதார கொள்கை தான். ஜப்பான்ல போயிட்டு நீங்க அந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு போய் விற்கலாகும், உங்களை கைது செய்திருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து சரியான கொள்கைகள் இருக்குது. சீனாவும் மூடிய பொருளாதார கொள்கைகள் தான். சீனாக்காரன் உலக நாடுகளுக்கு விற்கிறான், ஆனா சீனாவுக்குள்ள நீ ஒன்று விற்கலாது. அவன் மூடிய பொருளாதார கொள்கைகள். நீங்க சீனாவுக்கு போனீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிடலாது, ட்விட்டர் யூஸ் பண்ணிடலாது, டிக்டாக் யூஸ் பண்ணிடலாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிடலாது. அங்க போனீங்கன்னா அந்தந்த அவங்களோட நாட்டுக்குரிய ஆப்ஸ்கள் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணல. அவனுக்கு அங்க மூடிய பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகளின் அளவு அதிகரித்திருக்கின்றது. வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிகம் உள்வாங்கப்படுவதனால் தொழில்துறைகளில் வேலை வாய்ப்புகளினுடைய அளவும் அதிகரித்திருக்கின்றது. இப்ப இங்க வந்து எங்க நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேப்சி, பீட்சா, தீத்து, கிட்டக்கப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் திறந்து விட்ட உடனே இங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்ப நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்குள்ள போகக்கூடிய நிலைப்பாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அதிகரிக்கும். இந்த பல்திசை கம்பெனிகள் வாரதால ஒரு விஷயத்த திட்டமிட்டு செய்யணும். பிள்ளைகள் திட்டமிடாட்டி அந்த நாடு நட்டத்துக்குலாம் போகும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. எங்கட ஸ்கூலினுடைய முதலாவது மௌட வாசகமே எங்களுக்கு அதுதான். நாங்க முதலாவது ஸ்கூலுக்கு கால் வைக்கும் போது எங்களுடைய ஸ்கூலினுடைய முதலாவது மௌட வாசகம் அதாத்தான் இருக்கும். இப்ப எல்லாம் அழிச்சு கழிச்சு பிச்சரிஞ்சு விட்டான் ஸ்கூல்ல. நாங்க படிக்கும் போது முதலாவது மௌட வாசகம் அதான் இருக்கும். திட்டமிடாத செயல்கள் யாவும் நட்டமே என்று சொல்லியிருக்கும். எனக்கு இப்பயும் அந்த மைண்ட் ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கும். நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது யோசிச்சு செய்வேன். சரிதானே? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட வேணும், பிளான் பண்ண வேணும். வடிவல் சொல்ற மாதிரி தான், பிளான் பண்ணாம செஞ்சா இப்படித்தான் நடக்கும்ன்ற மாதிரி தான். சரிதானே? இதையும் பிளான் பண்ணி செய்ய வேணும். இப்ப ஒரு நிறுவனம் எங்கட நாட்டுக்குள்ள வருதுண்டா, ஷாப்பிங் பேக் நிறுவனத்தை இங்க விட்டீங்கன்னா நடக்கும், நல்லா சூழல் மாசடைந்து போயிடும். அப்ப அதே மாதிரி இப்ப கேப்ஸ் பீட்சா கட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல லைன் கட்டுறாங்க. இது பல்தேச கம்பெனியுடைய ஆதிக்கம். இது அமெரிக்காக்காரன் பழைய சோறை காசு கொடுத்து சாப்பிடுறான், நம்ம டாக்கள் பழைய சோறை கொண்டு போய் நாக்கி போடுதுகள்.
அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க தான் மிகப்பெரிய முட்டாள்களாக எங்களை பரதேச கம்பெனிகள் மாறி வச்சிருக்கு. துரித உணவுகள், வேக வைக்காத உணவுகள், கொலஸ்ட்ரோலை கூட்டுகின்ற இந்த சீஸ் ஐட்டங்கள், இதுகள் தான் எங்களுக்கு வருத்தங்களை கொண்டு வரும். சரி, இப்ப ஒரு நாட்டுல சுகாதார பிரச்சனை வந்தா யாருக்கு பாதிப்பு? பிள்ளைகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட போறது பிள்ளைகள் நாட்டினுடைய அரசாங்கங்கள் திட்டமிட வேணும் பிள்ளைகள். இப்ப உதாரணமா இப்ப கேஎஃப்சி வாரது எங்க நாட்டுக்கு லாபம், ஓகே, பொருளாதார அந்நிய செலவணியை பெற்று தருவது, ஓகே, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னா, 5 ரூபாய் லாபம் எடுத்து 25 ரூபாயை கொண்டு போய் இழக்கிற மாதிரி, 20 ரூபாயை இழக்கிற மாதிரி தான் இந்த திட்டமிடல்கள். இப்ப 5 ரூபாய் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்க இதுல ஒரு 2 ரூபாயை ஸ்டோர் பண்ண வேணும். அதான் கட்டிக்காரத்தனம். ஏன்? அப்பதான் நாங்க கையிருப்புகளை கூட வச்சு எங்க நாட்டை டெவலப் பண்ணலாம். அப்ப இது என்ன நடக்குதுண்டா, 5 ரூபாய்க்கு உள்ளெடுத்து 20 ரூபாய்க்கு நட்டம் போகும். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி நாடு டெவலப் ஆகும். இது திட்டமிடல் இல்லை. யாரு திட்டமிடணும்? அங்க நம்ம சட்டம் இயற்றுறவங்க திட்டமிட வேணும். அப்ப இன்னைக்கு திட்டமிடல் இல்லாதால இந்த பிரச்சனை. இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா சூழல்களை போய் பார்த்தீங்கன்னா மாசுபாடுகள், பொலித்தீன் பாவனைகள், குப்பைகள், கூலங்கள் என்று படபடப்பட அதிகரித்துக் கொண்டு போகுது. இதெல்லாம் பரிதேச கம்பெனிகளுடைய ஆதிக்கம். நோய்கள், வருத்தங்கள் இது எல்லாம் அதிகரிக்கிறதுலாம் இந்த புகழமயமாக்கத்தினுடைய காரணம் தான். பாருங்க, கூட்டு வியாபாரம் மற்றும் நட்புறவு வர்த்தக நடவடிக்கைகள் விருத்தியடைதல். இப்ப பாருங்க, இந்த பசிபிக் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்திய ஜப்பானுடைய கூட்டு உற்பத்தி நடவடிக்கைகள், இந்த மாருதி சுசுகி இதுகள் எல்லாம் இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் கொண்டு, ஹீரோ ஹோண்டா இதெல்லாம் கூட்டு ஒப்பந்தங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட தன்மைகளை நாங்க இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு ஹீரோ ஹோண்டா உடைஞ்சிட்டாங்க, கூட்டு ஒப்பந்தம் இன்றைக்கு உடைஞ்சிட்டு. அதுக்குரிய கதைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தது, வர்த்தகத்தை இலாபகரமாக உழைப்பு மூலப்பொருள் தொழில்நுட்ப வசதிகள் போன்றவற்றினை பெற்றுக்கொள்ள முடிகின்றன. இப்ப ஒரு நாடுங்கிற நாட்டுக்குள்ள வருதுன்றால் தொழில்நுட்ப ரீதியான அறிவு எங்களுக்குள்ள வரும். அதை கற்றுக்கொள்ள வேணும். இப்ப ஒரு விஷயத்தை நாங்க கற்றுக்கொண்டு இங்க நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேணும். ஆனா இங்க கற்றுக்கொள்றாங்களான்னு கேட்டால் இல்ல. அப்ப கற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாடுகள் வரும்போது அங்க பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டு வரும். பாருங்க, உலகமயமாதலின் விளைவாக பொருளாதாரத்துக்கான வரையறைகளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தளர்த்துண்மையினால் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகம் உள்வாங்க முடியாதுடன் இலாபகரமான உழைப்பு, மூலப்பொருட்கள், உயர் தொழில்நுட்பங்கள் என்பவற்றினை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதுடன் கைத்தொழில் துறைகளிலும் வளர்ச்சியடைய காரணமாக அமைந்திருக்கின்றது. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வரும் புதிய புதிய கைத்தொழில் நடவடிக்கைகள் வந்ததால இன்றைக்கு உலக நாடுகள்ல பல்வேறு விதமான தொழில்நுட்ப அறிவுகளும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குது. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? இருந்தா கேளுங்க. சார், கேளுங்க பிளான். பல்தேசிய கம்பெனிக்கு எப்படி வரைவிலக்கணம் கொடுக்கிறது? தாய்நாட்டிலிருந்து தமிழுடைய கிளைகளை ஏனைய நாட்டுக்கு பரப்புகின்ற நிறுவனங்களை தான் நாங்க பல்தேசிய கம்பெனிகள் சொல்லுவோம். சரியா பிளான்? ஓகே சார். இப்ப உதாரணமா தாய்நாடுன்னு சொல்றது அவங்களோட கம்பெனி அங்கதான் பிரதானமாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கடா, தங்களுடைய கிளைகளை ஏனைய நாடுகள்ல பரப்புவாங்க. அப்படி இருக்கிற நிறுவனங்களை தான் நாங்க பல்தேசிய கம்பெனிகள் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்தது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். கேளுங்க. இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுக்க தேவையில்லையா? இல்ல இல்ல, இதுகளுக்கெல்லாம் பெருசா உதாரணங்கள் கொடுத்துட வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. இந்த முறை உங்களுக்கு இதுக்கு வரைய மாட்டேங்குது. புகழமை மாதிரி வராது, போன வச்சு போட்டதால வராது. சரிதானே? சரி சார். இதுல கூட மினக்கடாதீங்க. ஓகே, இது சும்மா எம்சிக்குன்றதன் அடிப்படையில் நம்மளாம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான். பெரிய படிச்சு கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இது ஒரு பொதுப்படியாக எழுத வேண்டிய வினாக்களாகத்தான் இது வரும் உங்களுக்கு. சார், இந்த முறை காலநிலையை வந்து எதிர்பார்க்கலுமா? ஓ, ஏனண்டா பிள்ளைகள், நான் அதெல்லாம் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வடிவா கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். 34 விதமான பிள்ளைகள் தான் பிள்ளைகள் இந்த முறை வானிலை காலநிலை எடுத்து செய்திருக்குதுகள். அதுலயும் 15க்கு அதிகமாக பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இல்லையா. அதால திரும்பி இவங்க ரிட்டர்ன் பண்ணப்படக்கூடிய தன்மை இந்த வானிலை காலநிலைக்கு இருக்குது. அதால நாங்க கெப்பனின் காலநிலையும் கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற அறிமுக பகுதியையும் ஒரு ரிவிஷன் பார்ப்போம் நாங்க. சரிதானே? அப்ப ஓகே, அந்த விஷயங்களையும் நாங்க கூட முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேண்டி இருக்குது. இப்படி சட் பண்ணாம என்னட்ட நீங்க வாயால கேட்டீங்கன்னா நல்ல பிள்ளைங்க, நான் சட் பண்ணி உங்களோட வாஜி ரிப்ளை பண்ண டைம் தான் போகும். நீங்க எனக்கு ஒரு கையசத்தி கொண்டு உங்களோட விஷயத்தை கேட்டீங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணி விடுவேன். சரி தானே? சட் பண்றதை குறைச்சி என்னோட வாயால கேட்கிற விஷயங்களை கூட கொஞ்சம் பழகுங்க. ஏன்டா நான் திருப்பி மெசேஜை பார்த்து வாச்சு திருப்பி ரிப்ளை பண்ண வேண்டி இருக்கும். நீங்களா எனக்கு கை சத்தி போட்டு கேட்டீங்கன்னா சரி. சரி, இந்த அபிவிருத்தி கேளுங்க நஜிகா. உலக விவசாயம் இலங்கை விவசாயம் வருமா சார்? இல்ல இல்ல, இந்த முறை வராது. என்ன 2 தரம் தொடர்ச்சியா போட்டிருக்காங்க, இந்த முறை வராது.
விவசாயத்துல எம்சிக்யூக்கு பாருங்க நோமலா. சரிதானே? நீங்க இந்த முறை எதுக்கு கூட ஓகே. முக்கியத்துவம் கொடுக்க வேணும், எதை நீங்க நோமலா பார்க்க வேணும், எந்த விஷயத்தை நீங்க ஆழமா படிக்க வேணும் என்ற சகல விஷயங்களை நான் பேப்பர் கிளாஸ்ல இருந்து பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு கொண்டு போவேன். நீங்க இதுல படிக்காதாக்கள் செகண்ட்ஸ் எழுதினாக்கள் இதை எதுவுமே இல்லாம உங்களுக்கு நான் அடிமட்டத்துல இருந்தா கொண்டு போறதுக்கு இருக்கிறேன். சரிதானே? நீங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. ஐயோ நான் இதுல படிக்காம விட்டுட்டேனே, என்னால பாஸ் பண்ண இயலுமா, அப்படியான மென்டாலிட்டி இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் நான் பேசிக்ல இருந்தா கொண்டு போவேன். சரிதானே? எதுக்குமே யோசிக்காதீங்க. சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? சரி சார். ஓகே. ஓகே. பாருங்க, அடுத்தது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பூகோளமயமாதல் காரணமாக ஏற்பட்ட பாதகமான பொருளாதார தாக்கங்கள். எங்களுக்கு இந்த பூகோளமயமாக்கல் வந்ததால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது என்ற விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க, நாட்டினுள் வருமான இடைவெளி அதிகரித்த. சரி, இப்ப இவங்க வந்து பிள்ளைகள் நாட்டுக்குள்ள வந்தாங்க என்றால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாத தன்மைகள் வந்து இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வரும். சரிதானே? இப்ப நாடு யோசிக்கிறத இங்க வந்து மறந்து போயிடுவாங்க. நாடு திட்டமிட்டு யோசிக்கிற விஷயங்களை இங்க வந்து செய்யாங்கன்னா மறந்து போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் உருவாகும். பாருங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிகம் உள்வாங்கப்பட்டு தொழில்துறைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் எல்லா தொழிலாளர்களையும் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதில்லை. குறித்த சில தொழிலாளர்களை வேலைகளை பெறுவார்கள். இவர்கள் உயர் வருமானங்களை பெறுவதோடு ஏன் இவர்கள் குறைந்த வருமானங்களை பெறுகின்றனர். இதனால் வருமான ஏற்றத்தாழ்வுகள் தோன்றுகின்றது. பிள்ளைகள், ஒரு விஷயத்தை நான் என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். கலைத்துறை எடுக்கிற பிள்ளைகள் நீங்க நல்ல கோர்ஸுகளை நோக்கி பயணிங்க. அதைத்தான் எனக்கு சொல்ல தெரியும். இந்த உங்களுடைய எதிர்காலம் இப்ப நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறேன்ன்றது, ஆசிரியர் என்றது பிள்ளைகள் வெறுமனை கற்பது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதும் தான் சரியான ஒரு ஆசிரியர். அதுதான் பிளேட்டோவுக்கு சரிதானே, சோக்ரடிஸ் என்ற ஒரு ஆசிரியர் கிடைக்கல. இன்றைக்கு பிளேட்டோ இல்லை, அரிஸ்டோட்டில் இன்றைக்கு நாங்க படிக்கிறோம் என்று சொன்னால் பிளேட்டோ இல்லாம இன்றைக்கு அரிஸ்டோட்டில் இல்லை. அப்ப சரியான மாணவர்கள், சரியான ஆசிரியர் கிடைச்சதாலதான் இன்றைக்கு அவங்க எல்லாம் பெரிய தத்துவ ஞானிகளாக இருக்கிறாங்க. பிளேட்டோ குடியரசு என்ற நூல்ல அடிக்கடி தன்னுடைய ஆசிரியரை பத்தி கதைச்சு கொண்டே இருப்பேன், குருவை பத்தி கதைச்சு கொண்டே இருப்பேன். இப்ப ஒரு ஆசிரியர் என்பவன் சரியான வழிகாட்டி, அவன் தான் ஆசிரியர். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதுன்றது வந்து இன்றைக்கு இல்லை. பிள்ளைகளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குதுன்றது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இந்த விஷயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதால்தான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு, நிறைய பிள்ளைகள் இப்பயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலப்பாடுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சரிதானே? ஓகே, ஒரு விஷயத்தை நான் வடிவா சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க எடுக்கிற பாடங்கள் பிள்ளைகள், சில பாடங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சரிதானே? சில பாடங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பெற்று தரவே தராது. இதுக்கு நீங்க எங்க பார்க்கணும் என்றால் உங்களுடைய அண்ணாக்கள்கிட்ட போய் கேட்க வேணும். என்னென்ன பாடங்கள் எடுத்தா எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த பாடங்களுக்கு நாங்க எந்த வேலையில போக வேணும் என்ற விஷயங்களை நீங்க முன்னுக்கு கற்றுக்கொள்ள வேணும். அது நிறைய பிள்ளைகள்கிட்ட இல்லை. சரிதானே? அப்ப பெண்க பிள்ளைகளுக்கு நான் ஃபண்டெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபண்டெல்லாம் எடுத்து கொடுக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சில நிறுவனங்கள், எனக்கு கொஞ்சம் முஸ்லீம் பிள்ளைகளை நிறைய பேர் தெரிகிறதால தமிழ் பிள்ளைகளுக்கு கூட எந்த பெச்மெட் பிள்ளைகள் நிறைய பேர் அந்த முஸ்லீம் நிறுவனங்கள்ல இருந்து ஃபண்டுகள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ஏற்புடைய ஒரு விஷயம் உண்டு. ஏன், நான் முஸ்லீம் பிள்ளைகளோட நல்லா பழகிறதால எனக்கும் அதுகள் அந்த தமிழ் பிள்ளைகள் அப்படின்றலாம் பார்க்காதுகள். நிறைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அதுகளும் உதவி செய்யுங்கள். ஏன், நான் அதுகளோட நல்லா பழகிறதாலையும் என்னட்ட படித்த பிள்ளைகள் இருக்கிறதாலையும் எனக்கு உதவி செய்துகள். இப்ப நான் அப்படியான விஷயங்கள் நிறைய பேர் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் இருந்தால் நமக்கு எல்லா விஷயமும் தேடி வரும். நிறைய தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த முஸ்லீம் நிறுவனங்களால நிறைய ஃபண்டுகள் கொடுக்குறாங்க தாய் தகப்பன்கள் அந்த பிள்ளைகளுக்கு. நான் பிள்ளைகளுக்கு சரியான வழியை தான் காட்டுறேன். அதே மாதிரி நான் சொல்றேன். நிறைய பிள்ளைகள் ஐடி எடுக்க பயப்படுறீங்க. ஏன் ஐடி எடுக்க பயப்படுறீங்க? நிறைய பிள்ளைகள் ஜோக்ரபியை கஷ்டப்பட்டு விட்டு போட்டு மாறுறீங்க. அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கிறீங்க இல்ல, ஏன் இந்த பாடங்கள் எல்லாம் தூக்காம இருக்கிறீங்க? இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க இல்ல, வெளியில போயிட்டு என்ன செய்ய போறீங்க? உங்களோட கட்ட நடவடிக்கைகள் என்ன தெரியாது. அப்ப யோசிச்சு கொண்டு இருப்பீங்க, உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற மாதிரி உங்களுக்கு திட்டமிடல்கள் இல்லாம இருக்கும். இந்த விஷயங்களை நீங்க கூட சயின்ஸ் மேத்ஸ்க்குரிய பாடங்களை எடுத்து படிக்கும் போதுதான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகள்ன்றது இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை தேடி படிக்க வேணும் கட்டாயம். நீங்க என்னட்ட ஐடி ஏஎல் படிச்சுட்டு எனக்கு கோல் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளை விட உங்களுக்கு உயர்த்துற அளவுக்கு வழிவகைகளை செய்தாங்க. என்னோட படிச்ச நிறைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. அப்ப காரணம் என்னன்னு கேட்டால் சரியான பாதைகளை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதால. என்னோட படிக்கிற பிள்ளைகளையும் நான் அனுப்பியிருக்கிறேன். இப்ப இந்த வழிகளால போனீங்கன்னா இப்படி போய் சேரலாம் தம்பி, இந்த வழிகளால போனீங்கன்னா இப்படி போகலாம்.
ஒரு படியன் 2022 ஆண்டு எழுதின படியன் இன்றைக்கு போலீஸ்ல போயிட்டு இன்றைக்கு ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கான் போலீஸ் வேலையில. அப்ப வழிகாட்டிகள் சரியான விதமா இருந்தா பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரியான விதமாக இருக்கும். ஆசிரியர் சொல்றதை கேட்டு வடிவா ஏண்டா உங்களோட தாய் தகப்பன் பிள்ளைகள் உங்களை கையை பிடிச்சு கொண்டு 1ஆம் ஆண்டுல சேர்க்கும் போது நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள், எவ்வளவு ஆசைகள் இருக்கும் ஒரு தாய் தகப்பனுக்கு. இப்ப நீங்க படிச்சு முடிச்சு எல்லாம் ஃபெயில் கூட அப்படி எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிரும். உங்களோட தாய் தகப்பன கனவுகள் எல்லாமே உடைஞ்சு போயிரும். 13 வருஷம் படிச்ச படிப்புக்கும் பூஜ்ஜியம் பண்ற நிலையில இருக்கும். அது தாங்கிராத வழியா இருக்கும். உங்களை விட அதிகமாக தாய் தகப்பன் கஷ்டப்படுவாங்க, யோசிப்பாங்க. சரி, டிகிரி முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதெல்லாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாத பிள்ளைகள். இதுக்கெல்லாம் செமினார் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்லும். வேலைகள் கொட்டி கிடக்குது. அரசாங்க ஜாப் ஒன்று தேவைதான். ஆனால் அதை விட பிரைவேட் ஜாப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பார்ட் டைமா செய்யலாம், ஃப்ரீலான்சரா செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. படிக்கலாம் நிறைய பேர் செய்யறாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாதக்குரிய காரணமும் அதுதான். அந்த விஷயங்களை நோக்கி பயணிக்கணும். நீங்க விட்ட பிள்ளைகளை நான் இது ஒவ்வொரு வச்சுக்கும் சொல்றேன். பிள்ளைகள் இனி வார பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியான பாடங்களை சொல்லுங்க. இப்ப நான் பிள்ளைகள் ஒரு பாடத்தையும் தரம் குறைவா கதைக்கல. இப்ப கிண்டு கல்ச்சரையோ, இஸ்லாமிய நாகரிகத்தையோ, இஸ்லாத்தையோ, டான்ஸையோ, ராமாவையோ, மியூசிக்கையோ நான் தரம் குறைவா கதைக்கல. ஜொப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல பிள்ளைகள். அந்த பாடங்களை எடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க போய் யூனிவர்சிட்டிக்கு ஃபார்ம் போடும்போது டிசேபிள் பண்ணப்படும் சில கோர்ஸுகள். இப்ப விளங்காது. வினோத்தர் சொன்னா இப்ப யோசிக்க மாட்டீங்க. நீங்க யூனிவர்சிட்டி ஃபார்ம் போடுந்தான் அட இந்த தேவையில்லாத பாடத்துக்குடா என்னத்துக்குடா நான் எடுத்து படிச்சேன் என்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்ப யோசிச்சு ஒன்றுமே செய்யலாது. ரிசல்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபார்ம் போடும்போது ஒன்றும் செய்யலாது. குறிப்பாக இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு சில கோர்ஸ்கள் வேற கிண்டு கல்ச்சர் எடுத்தால், ஆனா முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய நாரியம் எடுத்தால் நிறைய கோர்ஸ்கள் டிசேபிள். அது நீங்க பிள்ளைகள் இப்ப நான் சொன்னாது நிறைய விமர்சனத்துக்குள்ள வருமன்றதை நான் கதைக்கிறேன் இல்லை. அந்த சூழ்நிலை வர பிள்ளைகளுக்கு என்ன நீங்க போய் ஸ்கூலோட எல்லாம் பாடுபடுவீங்க எடுத்துட்டீங்க. அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளை பாதிப்படைய வைக்காதீங்க. ஐடி எடுக்க சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க சொல்லுங்க. பிள்ளைகள் எடுத்து போட்டு சும்மா வீட்டுல இருந்தா ஒன்றும் செய்யறாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க சொல்லுங்க. ஐடி, ஜியோகிராஃபி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், மீடியா இப்படியான பாடங்கள் எடுக்க சொல்லுங்க. சும்மா அலாய்பிலாயான பாடங்கள் எடுத்து போட்டிருந்தா தமிழ் கட்டாயம் எடுக்கப்படும். தமிழ் கட்டாயம் எடுத்தா கொலிச்சுக்கு போவீங்க. தமிழ் ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு மற்ற பாடங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி படிக்க சொல்லுங்க. ஆர்ட்ஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள், நிறைய விஷயங்கள் வரும் அந்த பிள்ளைகளுக்கு. அதுகளை உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்காவது போய் சொல்லுங்க. நானும் பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், நம்மளோட கதையை கேட்கிறேன் இல்ல. அதுகள் போய் இந்த டிராமா, மியூசிக், டான்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நிக்கிறீர்கள் வேலை இல்லாம. சொல்லியிருக்கிறேன் நான், இந்த கண்ணில மாட்டிடாதீங்கன்னு சொல்லி. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, அபிவிருத்தி. அதாவது அபிவிருத்தியின் விளைவாக நாட்டினும் சமனாக பறந்து கொள்கின்றன. இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு நாடுகள் எங்களோட நாட்டுக்கு வாரதால இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் சமனாக பகிரப்படுற தன்மைகள் இன்றைக்கு எங்களோட நாடுகள்லையும் மிகவும் அதிகமாக இருக்குது. அடுத்த தொழிற்சாலைகள் அதிகரிப்பதனால் சூழல் பிரச்சனைகள் தோன்றுகிறது. பாருங்க, இந்த இந்தியாவிலிருந்து இந்த மென்பொருள் பாவனை உற்பத்திகள், இந்த பொலித்தீன் பாவனைகள், இதுகள் எல்லாம் இன்றைக்கு வாரதால இன்றைக்கு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா சூழல் மாசடைவுகள் அதிகரிக்கின்றது. இது நமக்கு ஜென்ரலான விஷயம் தான். அடுத்த உள்நாட்டு கைத்தொழிற்சாலைகள் மற்றும் முதலீடுகள் வந்து வீழ்ச்சி அடைகின்ற தன்மைகள் வந்து உருவாக்கப்படும். இப்ப இதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயங்கள். இப்ப ஒரு பல்தேச கம்பெனிகள் எங்களோட நாட்டுக்கு வாரதால எங்களோட நாடுகள்ல என்னென்ன பிரச்சனைகள் உருவாக்கப்படும் என்ற விஷயங்களை பத்தி கதைக்கிறது தான் நீங்க பாதகம் என்ற விஷயங்களுக்குள்ள இருக்கும். அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. சார், முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது அப்படி சொல்லலுமா? ஏற்றத்தாழ்வு உருவாகிறது. இப்ப உதாரணம் இப்படித்தானே. இப்ப என்னன்னு சொல்றது, ஒரு ஐடி கம்பெனி ஒன்று வருதென்றால், இப்ப ஐடிக்குள்ள போறவன் லட்சக்கணக்கான சம்பளம் எடுப்பான். ஒரு என்ஜிஓக்குள்ள போறவன் குறைவான சம்பளம் தான் எடுப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க சம்பள ஏற்றத்தாழ்வுன்றது ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்றால் இந்த பல்தேசிய கம்பெனிகள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பூலமயமாக்கங்களினுடைய தாக்கங்கள் தான். சரியா பிளான்? சார். ஓகே. அடுத்தது 9வது கேள்வி வந்து பாருங்க, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பூகோளமயமாதல் காரணமாக ஏற்பட்ட அறிவு மற்றும் தொழில்நுட்ப தாக்கங்கள் இவை. ஒரு அறிவுபூர்வமான அல்லது தொழில்நுட்ப ரீதியாக இங்க என்னென்ன விளைவுகள், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்ற விஷயங்களை நாங்கள் கட்டாயம் அறிந்து வச்சிருக்க வேண்டும். பாருங்க, கல்வி தொடர்பான தகவல்களை உலகமயமாதலின் விளைவாக பிரபலியம் அடைந்து வருகின்றது. இதனால் உலகளாவிய ரீதியில் கல்வி வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இதனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் கல்விகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டிகிரியை வந்து பெற்றுக்கொள்றாங்க இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக. அப்ப இந்த ஆன்லைன் முறைகள் மூலம் வந்ததால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் ஒரு நாடுகளினுடைய யூனிவர்சிட்டியில படிச்சு நாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிகிரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூகோளமயமாக்கத்தினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு மிக அதிகமாக வந்து இருக்குது.
அடுத்தது, உலகமயமாதலின் விளைவாக கல்விக்கான வசதிகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றமையினால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் உயர்கல்வியினை பெற்றுக்கொள்ளும் தன்மைகள் அதிகரித்திருக்கின்றது. உலகமயமாதலின் விளைவாக தொழில்நுட்பம், அறிவு என்பவற்றினை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இன்றைக்கு தொழில்நுட்பங்கள், இந்த கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு பல்கி பெரிய இருக்கிறதுக்குரிய பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பல்தேசிய கம்பெனிகள், இந்த பூகோளமயமாதலினுடைய தாக்கங்கள் தான்.